என் செல்ல குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு இனிமையான இரவு வணக்கம். இன்னைக்கு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான மாயாஜால உலகத்துக்கு போக போறோம். சஞ்சய் வனம்னு ஒரு பெரிய காட்டுல நடந்த ஒரு நிஜமான ஆச்சரியமான பயணம். ஒரு காலத்துல பச்சை பசேலுன்னு ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காடு பேருதான் சஞ்சயவனம். அங்க பாத்தீங்கன்னா மேகத்தை தொடுற மாதிரி ரொம்ப உயரமான மரங்கள், கண்ணு பறிக்கிற நீல நிற மலைகள், அப்புறம் நிறைய பூக்கள். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஆறு சலசலன்னு ரொம்ப மெதுவா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் ரொம்ப அமைதியா அந்த ஆத்துல தண்ணி குடிக்கும். அந்த இடமே பார்க்க அவ்வளவு அழகா, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இந்த அழகான ஆத்தங்கரையில தான் நம்ம கதையோட ஹீரோஸ் 2 பேரு வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தான் டக்கு அப்புறம் ட்ரிக். இவங்க 2 பேரும் அழகான வாத்துகள். டக் ரொம்ப ரொம்ப கவனமானவன், ட்ரிக் அவ்வளவு அன்பானவள். இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த ஆத்தங்கரையில வாழ்ந்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில ட்ரிக் 2 அழகான பளபளப்பான வெள்ளை நிற முட்டைகளை இட்டா. 1 2 முட்டைகளை பார்த்ததும் டக்குக்கு அவ்ளோ சந்தோஷம். ஆஹா, நம்ம குட்டீஸ் வரப்போறாங்க அப்படின்னு ரொம்ப குஷியா சொன்னான். 2 பேரும் அந்த முட்டைகளை ரொம்ப பாசமா ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாம அங்க இருந்த ஒரு புதருக்குள்ள ஒரு நீளமான பாம்பு ரகசியமா ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பு ரொம்ப ரொம்ப தந்திரமானது. அது இந்த முட்டைகளை பார்த்ததும், ஆஹா, இவ்ளோ பெரிய முட்டைகளா, இத சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்குமே அப்படின்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் டக்குக்கும் ட்ரிக்குக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி தாங்க முடியல. உடனே டக் என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம சீக்கிரமா போய் ஏதாவது சாப்பாட தேடிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் தானே, எதுவும் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு முட்டைகளை கூட்டிலே விட்டுட்டு சாப்பாடு தேட போனாங்க. இதுக்குத்தானே அந்த பாம்பு காத்துக்கிட்டு இருந்துருச்சு. சத்தமே இல்லாம மெதுவா ஊர்ந்து கூடுக்குள்ள போய் அந்த 2 முட்டைகளையும் அப்படியே முழுங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்கும் ட்ரிக்கும் திரும்பி வந்து பார்த்தா கூடு காலியா இருந்துச்சு. அத பார்த்ததும் ட்ரிக்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ கண்ணிலிருந்து தாறுதாரையா கண்ணீர் வந்துச்சு. அச்சோ, நம்ம குழந்தைங்கள நம்ம பார்க்கவே முடியாதா அப்படின்னு ரொம்ப சோகமா அழுதா. அடுத்த நாளும் வந்துச்சு. ட்ரிக் திரும்பவும் 2 முட்டைகளை இட்டான். இந்த தடவை நம்ம டக்கூர ஐடியா பண்ணான். மென்மையான பொருட்களை கொண்டு வந்து அந்த முட்டைகள் மேல போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பத்திரமா மறைச்சு வச்சான். அப்படா, இப்ப யாருமே நம்ம முட்டைகளை பார்க்க முடியாது அப்படின்னு அவன் கொஞ்சம் நிம்மதியா இருந்தான். ஆனா பாருங்க, அந்த பாம்பு மறுபடியும் அங்க வந்துருச்சு. ஹஹா, என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் அந்த முட்டைகளை சாப்பிட்டுடுச்சு. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தத பார்த்த டக்கும் ட்ரிங்கும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. சரியா அந்த நேரத்துல ஒரு பெரிய ரொம்ப தைரியமான கழுகு அங்க தண்ணி குடிக்க வந்துச்சு. அவர் பேருதான் கருடன். டக்க உடனே ஓடிப்போய் நடந்த எல்லாத்தையுமே கருடன் கிட்ட சொன்னான். கருடனும் ரொம்ப அமைதியா பரிதாபமா அதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட கருடன் மெதுவா சிரிச்சாரு. அப்புறம் அவரு ரொம்ப அன்பாவும் அதே சமயம் ரொம்ப தைரியமாவும் ஒரு சத்தியம் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க நண்பர்களே, அந்த பாம்புக்கு இனி முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. ட்ரிக் மறுபடியும் 2 முட்டைகளை இட்டா. இப்போ டக்கும் ட்ரிக்கும் சேர்ந்து ஒரு செம்ம பிளான் பண்ணாங்க. வழக்கம் போலவே முட்டைகளை விட்டுட்டு சாப்பாடு தேட போற மாதிரி பொய்யா நடிச்சாங்க. முட்டைகள் தனியா இருக்கிறத பார்த்த அந்த பாம்பு, ஹஹா, இன்னைக்கு ருசியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கூட்ட நோக்கி ஊர்ந்து வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல மேல வானத்திலிருந்து நம்ம கருடன் மின்னல் வேகத்துல கீழே பறந்து வந்தாரு. பாம்பு பயந்து போய் தலைய தூக்குறதுக்குள்ள கருடன் தன்னோட வலிமையான கொக்கால அந்த பாம்பை அப்படியே கவ்வி பிடிச்சுக்கிட்டாரு. ஐயோ, என்ன விட்டுரு அப்படின்னு பாம்பு கத்துச்சு. ஆனா கருடன் அதை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப உயரமா மலை உச்சிக்கு பறந்து போயிட்டாரு. இத பார்த்த டக்குக்கும் ட்ரிக்குக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். தங்களை காப்பாத்தின அந்த தைரியமான நண்பன் கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி கருடா அப்படின்னு தங்களோட மனசார நன்றி சொன்னாங்க. அந்த 2 அழகான வெள்ளை முட்டைகளும் மெதுவா அந்த முட்டைக்குள்ள இருந்து 2 சின்னஞ்சிறு அழகான வாத்துக்குட்டிகள் மெதுவா எட்டி பார்த்து வெளிய வந்துச்சுங்க. வெளிய வந்ததும் குவாக் குவாக் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கியூட்டா சத்தம் போட்டுச்சுங்க. அத பார்த்ததும் ட்ரிக்கும் டக்கும் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அவங்க 2 பேரும் தங்களோட சின்னஞ்சிறு குட்டிகளை ரொம்ப ரொம்ப அன்பா அரவணைச்சுக்கிட்டாங்க.
இந்த அழகான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? நம்மகிட்ட புத்திசாலித்தனமோ உதவி செய்யற நல்ல நண்பர்களோ இருந்தா எப்பேற்பட்ட ஆபத்தையும் நாம சுலபமா ஜெயிச்சிடலாம்.